வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க நிகழ்ச்சி. இதை தொகுத்து வழங்குவது உங்கள் பேரட்ஜி பானா போது ஈஸ்டர்ஜி. வர வர இந்த பேரட்டுக்கு கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு. பேரட்ஜி, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? என்ன? இன்னிலிருந்து இந்த சிகரெட் பேக்கெட்டில் இந்த லங்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல ஆபத்துன்னு உணர்த்துறதுக்கு, அது வந்து 50%லேருந்து 85% போடணும் அப்படின்னு ஒரு அருமையான திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. போங்க, ஏன் முட்டாள் மனுஷங்களா? இது மனுஷங்க முட்டாளா? எப்படி சொல்ற? பின்ன என்ன, எதுக்கு சிகரெட் பேக்கெட்ல 50% 85% போடுறது? அதுக்கு பேசாம சிகரெட்டை விற்காமே இருக்கலாம் இல்லையா? பேரட்டுக்கு தெரியுது, பாலிட்டிஷியன்ஸ்க்கு தெரியலையே. ஓகே நேயர்களே, நம்ம தேநீர் விடுதியில் ஒன்றுத்தும் உதவாத ஓசிடி தேனப்பனும், அதுக்கப்புறம் டுபாக்கூர் அரசியல்வாதி அருமை நாயகமும் நாட்டில் என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு சீரியஸாக பேசிக்கிறாங்க. நாம் போய் ஒட்டு கேட்போமா? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? 2 நோபால் போட்டு இந்தியா கப்பை இழக்கலாமா? தேனப்பா, ஒரு முக்கியமான விஷயம்டா. தெரியல. இன்ட்ரெஸ்டிங் மேட்ச், இந்தியா வின் பண்ண வேண்டிய மேட்ச் 2 நோபால் போட்டதால தோத்து போயிட்டோம். அதானே? அத விடுறா. ஒன்னு சொல்றேன், எப்பவுமே இந்தியாக்காக விளையாடுறவங்க தான் தோப்பாங்க தவிர இந்தியா எனக்கும் யார்கிட்டயும் தோக்காது. ஐயோ டேய், மேட்ச் தோத்த கடுப்புலயே இருக்கிறா. நான் அதை விட முக்கியமான விஷயம் கொண்டு வந்திருக்கேன்டா. தமிழ்நாடு தலை கீழா மாறி இருக்கான்டா. தமிழ்நாடு தலைவரா மாறி இருக்கான். ஓ ஆமா ஆமா, முதல்ல மெட்ராஸ் இருந்தது, மாத்தி சென்னைன்னு வச்சாங்க. இப்ப தமிழ்நாடு இருக்குது, யாருக்கோ போர் அடிக்குது, அதை மாத்தி நாட்டு தமிழ் ஆக்கிருக்காங்க. இதானே? அறிவு கெட்டவனே அது இல்லடா. டேய், நம்ம ரகசிய சோர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பல முக்கியமான தகவல்களை எனக்கு அனுப்பிச்சிருக்காங்கடா. அப்படியா? ஆமா, சொன்னா நீ ஆச்சரியப்படுவ. கருப்பு துண்டுக்காரர் இருக்காருல, நேரா கோபாலபுரம் போய் மூத்த தலைவரை சந்திச்சிருக்காரு. ஐயா, அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க, நான் நஞ்சு கலந்த பால்னு சொல்ல நெஞ்சில் கலந்த பால்னு சொன்ன. பத்திரிகையாளர் மாத்தி எழுதிட்டாங்க. இனிமே உங்களை எதிர்க்கவே மாட்டேன்னு எச்சி தொட்டு சத்தியம் பண்ணிட்டாராம். உடனே தலைவரும் கண்கள் பணித்தன, இதயம் இனித்தன, கால்வாயில் கிடந்த போர்வாள் கையில் கிடைத்ததுன்னு கட்டி அணைச்சுக்கிட்டாங்களாம். இதை கேட்டதுக்கே இவ்வளவு ஷாக் ஆகுறிய? அடுத்து ஒரு நியூஸை கேட்டா அதிர்ந்து போயிடுவேன். முதல்வர் சந்திக்கவே முடியலன்னு சொல்றாங்கல்ல, அதனால முதல்வர் ஒரு முக்கியமான முடிவு எடுத்துக்கிறாங்க. டெய்லி கோயம்பேடு மார்க்கெட் வந்து கொய்யாப்பழம் வாங்குவாங்க, பீச்சில் வாக்கிங் போறாங்க, எல்லா மனிதர்களையும் நேரடியா சந்திக்க போறாங்க. அது மட்டும் இல்லடா, பத்திரிகையாளர்லாம் கூட்டி வச்சு புரட்சி தலைவருக்கு அடுத்து அற்புதமான தலைவர் யாருன்னு கேட்டதுக்கு தளபதி தான் சொல்லியிருக்காங்க. ஏய், நம்ம எப்பயுமே இந்த தேசிய கட்சி இருக்குல்ல, சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்களே, அவங்கள பத்தி அதிகமா பேசுறது இல்ல. அவங்கள பத்தி ஒரு முக்கியமான அவங்க கோஷ்டி பூசெல்லாம் நின்னுச்சாண்டா. ஆமா, இப்ப புதுசா வந்திருக்காங்கல்ல பூ நடிகை, அவங்கள முதலமைச்சர் வேட்பாளரா ஆக்கிட்டாங்களா. அடி சக்க. இன்னொரு நடிகைய கவர்னர் ஆக்கலாமான்னு சிந்திக்கிறாங்களாண்டா. யாரு யாரு? ஓ, கவர்னர் பொண்ணா நடிச்சாங்க படத்துல, இப்ப கவர்னர் ஆக்குறாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்ப கடைசியா ஒரு நியூஸ் சொல்றேன், நீ அவதான் மனசை திடப்படுத்திக்கோ. பிரதமரும் நம்ம கருப்பு சட்டக்காரர் இருக்காருல்ல, பெரியார் வழி வந்தவர், அவரும் சந்திச்சிருக்காங்க. பிரதமர் வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு பெரியார் தான் தலைவர் அப்படின்னு இருக்காரு. உடனே இந்த கருப்பு சட்டக்காரு, இல்லங்க நான் பிஜேபியில சேரலாம் முடிவு பண்ணிருக்கேன்னு அவர்கிட்ட வந்து இது அடையாள அட்டை கேட்டிருக்காரு. சர்ப்ரைசிங். ஆமா, என்ன பண்ற? பாருங்க, நடக்க முடியாத விஷயங்கள் நாட்டுல நடந்ததுன்னா அனாவசியமா ஒரு உயிரை பலி வாங்கிச்சு. என்ன பரவாயில்லடா, அவன் வந்து என்ன பண்ண போறான். இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு. டேய், வாக்காளர்கள் எல்லாம் 100% இந்த தேர்தலில் ஓட்டு போட போறேன்னு சத்தியம் பண்ணிருக்காங்க போட்டுக்கிட்டா. இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ ஒண்ணு சொன்னிய, அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. போன கொடுப்போம், நம்ம தகுந்த சோர்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். போன கொடு. இடியட் ஃபுல் ராஸ்கல். நானா இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கா? இன்னைக்கு 1ஆம் தேதி. முட்டாள்கள் தினம். உன்ன மாதிரி ஆளுங்களுடைய தினம்டா. ஏமாத்துறதுக்காக எவனோ இந்த மாதிரி எஸ்எம்எஸ்லாம் அனுப்பிச்சு கீழே ஹாப்பி ஏப்ரல் ஃபூல் அனுப்பிச்சுக்கிறான். அநியாயமா உயிரை சாவடிச்சிய. அந்த ராஸ்கல்
மத்த நியூஸ் எல்லாம் தமிழ்ல அனுப்பிச்சிட்டு இதை மட்டும் இங்கிலீஷ்ல அனுப்பிச்சிருக்காண்டா. அதனால தான் படிக்க மாட்டேன். நான் சொல்றேன், உனக்கு ஆங்கிலமும் தெரியாது அரசியலும் தெரியாதுன்னு. அண்ணே எங்கண்ணே பாடி காணும்? டேய் 15 ரூபா கொடுத்து பாடியை பரியல் பண்ணிட்டேன்டா. மேட்ருக்கு வா. 15 ரூபா ரொம்ப காஸ்ட்லிண்ணே அந்த பாடிக்கு. நான் பண்றது நம்ம கூட பழகிட்டவனாச்சே, அதனால. சரி, இப்போ லேட்டஸ்ட் மேட்டர் என்ன அது சொல்லு. டேய் வர வர தமிழ்நாட்டு அரசியல கொஞ்சம் தரம் தாழ்ந்து போயிட்டு இருக்கா. லேட்டஸ்ட் மேட்டர்னா நீ வந்து எந்த வருஷத்து மேட்டர் சொல்லுங்கிறடி? ஏய் அந்த காலத்துலலாம் இப்போ பேரறிஞர் ஆட்சிக்கு வந்தார்ல. ஆமா, ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல நேரா போய் பெருந்தலைவரை சந்திச்சிருக்காரு. ஐயா நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம், ஆட்சியும் பிடிச்சிட்டோம், ஆனால் இந்த நிர்வாகத்தில் வந்து எங்களுக்கு வந்து அனுபவம் இல்லை, அதனால நீங்க வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டு. தெரியும், இந்த மேட்டர் எனக்கும் தெரியும். அதுக்கு பெருந்தலைவர் என்ன தெரியுமா பதில் சொல்லிக்கிறாரு? சரி நீங்க புதுசுன்றது எனக்கு தெரியும், அதனால 6 மாசம் உங்க ஆட்சியை நான் விமர்சிக்க மாட்டேன், அதுக்குள்ள நிர்வாகத்தை நல்லபடியா கத்துக்குங்க, அதுக்கப்புறம் தான் உங்க நிர்வாகத்தில் ஏதாவது குளறுபடியோ ஏதாவது குறைகள் இருந்தாலும் நான் சுட்டி காட்டுவேன், நல்ல ஆட்சி புரியுங்கன்னு வாழ்த்தி அனுப்பிச்சிருக்கிறார். இதுதான் பெருந்தலைவரோட பெருந்தன்மைன்றது. பெருந்தலைவர் மட்டும் அந்த பீரியட்ல இருந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு பக்குவமும் ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல மரியாதையும் தெரிஞ்சிருது. ஆனா இப்ப இருக்க அரசியல்வாதிகள் எல்லாரையும் பர்சனல் தாக்குதல் நடத்துறாங்க. அப்படியா? ரீசெண்டா யாரு பர்சனல் தாக்குதல் நடத்தினது? நம்ம சின்ன மருத்துவர் தான். என்ன பண்ணாரு? அவர் மேல ஒரு நல்ல அபிமானம் இருந்தது. அடுத்த கட்ட இளைய தலைவர்கள் யாருன்னு கேட்கும் போது தளபதி, சின்ன மருத்துவர் இவங்கெல்லாம் கொஞ்சம் முற்போக்கு சிந்தனையோட அறிவியல் ரீதியா வந்து ஆட்சி நடத்துவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பெல்லாம் மக்கள் கிட்ட இருந்தது. இளைஞர்கள் மத்தியில அவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல ஒரு இது இருக்கு. ஆனா நேத்து அவர் பேசினது அவ்வளவு அழகா இருக்கு. ரொம்ப பில்டப் பண்ற. நீ பேசினது என்ன பேசினார் அதை சொல்லு. மொத்தம் தமிழகத்துல 4 முதலமைச்சர் வேட்பாளர். கேப்டன் 1, ஆமா, மூத்த தலைவர் 1, அம்மா 1, இவர் 1. கரெக்ட். என்ன சொல்லியிருக்காரு? ஒருத்தர் எழுந்திருக்க முடியாதவர், ஒருத்தங்க நடக்க முடியாதவங்க, இன்னொருத்தர் நிலையா நிற்கவே முடியாது, நான் மட்டும்தான் ஆட்சிக்கு வந்தா ஓடி ஆடி வேலை செய்வேன், அதனால எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பேசியிருக்காருப்பா. 4 வேட்பாளர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் வேட்பாளர், ஒருத்தரால எழுந்துக்க முடியல, இன்னொருத்தரால நடக்க முடியாது, இன்னொருத்தரால தானா நிக்க முடியாது. ஆட்சியில் இருக்கிற குறைகள், குற்றங்கள், ஊழல்கள் இதெல்லாம் விமர்சிக்கிறதுக்கு பொதுஜனத்துக்கும் உரிமை இருக்குது, மற்ற அரசியல் தலைவர்களுக்கும் உரிமை இருக்குது. பட் ஆனால் அவங்க உடல் நலக்குறைவு, உடல் ஒத்துழைமா பண்ணுறதுலாம் அதெல்லாம் கிண்டல் அடிக்கிறதுலாம் நல்லா இல்லைண்ணே. ரொம்ப நல்லா இல்லை. ஏன் நல்லா தானே போயிட்டு இருந்தது, மாம்பழம் கனியோன்னு பார்த்தா இப்படி வெம்புது அப்படின்னு நீ சொல்றியா? நான் ஏன்டா சொல்றேன், ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கடா. அதே மாதிரிதான் இந்த இவரு மேட்டர் இருக்குல்ல, கருப்பு துண்டுக்காரரு. ஆமா, அவர் வந்து தேர்தல் கமிஷனர் புகார் கொடுத்தாருல்ல. ஆமா, சிறுதா ஊரணியில டேங்கர்ல வந்து கட்டுக்கட்டா பணம் இருக்குது, அதை நீங்க விசாரிக்கணும்னு சொன்னாருல்ல. ஆமா, முதல்ல 500 கோடி அந்த புகார் ஒண்ணு கொடுத்தாரு. அந்த 500 1500 அதை விட்டுரு, இது அது இல்லாம இது ஒரு மேட்டர் இல்ல, இது நேரா தேர்தல் கமிஷன் கிட்டே கொடுத்துருக்காரு இல்லையா. இப்போ அதை எதிர்த்து ஆளுங்கட்சி அவர் மேல வழக்கு போட்டுக்கிறாங்க. வழக்கு போட்டிருக்கு, ஜாமீன்ல வெளிவர முடியாத வழக்கான், அதுவும் 3 வருஷமா. கரெக்டே, 3 வருஷம். இவரு நான் ஜாமீன் கேட்க மாட்டேன், 3 வருஷம் உள்ள இருக்கேன் அப்படிங்கிறாரு. அதாவது ஜாமீன் வரலான்றது தெரிஞ்சும் நான் ஜாமீன்ல வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாருன்னா அது ஒரு கெத்து தானே. என்ன கெத்து? ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் வெளியில இருந்து இவ்வளோ காலம் காப்பாத்திட்டு வந்த நல்ல மரியாதையை வாயை கொடுத்து கெடுத்துக்காம 3 வருஷம் உள்ள இருந்து ஜாலியா வாலிபால் தான் விளையாடிட்டு இருக்கட்டுமே அப்படின்னு நீ சொல்றியா? ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. பேசிக்குவாங்க, ஏன்னா அவரு தான் ஏற்கனவே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு மேட்டர் ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லா இடத்துலையும் போட்டுக்கிறாங்க. இப்போ கேப்டன் ஒரு இடத்த வகிச்சிருந்தாருல இந்த சோசியல் மீடியா எல்லாம் அவரை பத்தி விமர்சனம் பண்றதுல, அவரை பின்னுக்கு தள்ளிட்டு இப்ப கருப்பு துண்டுக்காரர் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாராம். எந்தெந்த இடத்துல முதல் இடத்தை பிடிக்கிறதுன்னு விவஸ்தையே இல்லாம போச்சேடா. ஏய், அது முதல் இடம் படிச்சா பெருமைக்குரிய விஷயம் இல்லடா. அவரை கிண்டல் பண்ணி கேலி பண்றாங்களே, 23 வருஷமா ஒரு கட்சி நடத்தி இருந்ததுக்கு இதெல்லாம் தேவையான்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க.